அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 62:2. மோசி ஐயா முதல் 40 வருஷங்களில் தன்னால் எல்லாம் முடியும் என்றும், அடுத்த 40 வருஷங்களில் தன்னால் ஒன்றும் முடியாது என்றும், கடைசி 40 வருஷங்களில் ஒன்றுமே முடியாத தன்னை கொண்டு தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று அறிந்து கொண்டார். இதிலிருந்து நம்முடைய இயலாமையை நாம் ஒப்புக்கொண்டு தேவன் நம்மை நடத்தும்படி நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்பதே முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஒன்றான மெய்தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கையும் எங்கள் இரட்சிப்பும் எங்கள் கோட்டையுமாக இருக்கின்றீர். உமது பிரசன்னத்தினால் நாங்கள் பலத்தையும் உறுதியையும் அடைகிறோம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொந்த திறமைகளினாலோ அல்லது பலத்தினாலோ கடந்து செல்லாமல் உம்முடைய கிருபையினால் தான் ஜெயிக்கின்றோம் என்கிற உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க உதவி செய்யும். மோசி ஐயாவை போலவே உமது வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் சார்ந்து நாங்கள் வாழவும், எங்கள் சொந்த லட்சியங்களையும் விருப்பங்களையும் உமது சித்தத்திற்கு ஒப்படைத்து நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எங்களுடைய தேவைகளை சந்தியும். உம்முடைய சமூகம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.